ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பேசாமல் ஃபோனை பிளாக் பண்ணிட்டாங்களா? 3 நாளில் உங்கள் பின்னால் சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? உங்கள் அன்பை புரிஞ்சவங்களா, உங்களுக்கு மதிப்பு தரவங்களா வந்து உங்ககிட்ட சேரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? பாருங்கள், இந்த உலகத்தில் அவங்க தான் உலகம், அவங்க தான் உயிர் அப்படிங்கிறது மாதிரி அன்பை கொட்டி கொட்டி கொடுப்பாங்க. இப்படி கொட்டி கொடுத்த அன்பெல்லாம் உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி யோசிக்க அளவுக்கு நம்மளை பின்னால் சுத்த விடுவாங்க, கதற விடுவாங்க. நம்ம அவங்க பின்னால் சுற்றுவோம், கதறுவோம். ஆனால் அவங்க பெரிய அளவு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு நம்ம ஃபோனே பிளாக் பண்ணி போடுவாங்க. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி வர தெரியாமல் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி உங்ககிட்ட பேசாமல் இருக்கிற அந்த உறவு 3 நாளையில் ஃபோனை பிளாக் பண்ணி போட்ட உறவு 3 நாளில் உங்கள் பின்னாடி சுற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா, முதல்ல நான் சொல்கிறத கொஞ்சம் கவனமாக காது கொடுத்து கேளுங்க. இன்றைக்கி பாருங்கள், ஒரு உறவு நல்லா நேசித்த உறவு பிளாக் பண்ணி போட்டுட்டா இந்த உலகமே இருண்டு போச்சு, இனி இந்த உலகத்தில் நம்மளால் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்க பாருங்கள். அந்த எண்ணம், நெகட்டிவான எண்ணம், இதை முதல்ல விட்டுருங்க. அதே போல் அவங்கள யோசித்து ஒரு வேலையும் செய்யறது கிடையாது. தன்னுடைய வேலையை ஒழுங்காக செய்யாமல் அந்த நினைப்பாகவே இருந்து அழுது கண்கள் சிவந்து போய் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்கிறது. இப்படி நீங்கள் அழுறதுனாலையோ இல்லைன்னா நீங்கள் அவங்கள பற்றி யோசிக்கிறதுனாலே உடனே அவங்க அன்பிளாக் பண்ணி பேசிடுவாங்க இல்லையா? எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக பிளாக் பண்ணி போட்டுறாங்களா, பிளாக் பண்ணி போட்டவங்க போட்டு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அதை ஒரு பெரிய அளவு பெரிய பொருட்டாக எடுத்து அதையே நினச்சி அழுதுட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும் அப்படின்னா, ஓகே, அவங்க நம்ம பிடிக்கலை, அதனால் அவங்க பிளாக் பண்ணி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை முதல்ல மனசுக்குள்ளே ஏற்றுக்குங்க. அவங்க நம்மளை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத மனசுக்குள்ளே ஏற்றுக்குங்க. அதுக்கு இல்லாமல் எப்போவுமே ஐயோ இவங்க என்னை பிளாக் பண்ணி போட்டுட்டாங்களே, நான் என்ன தப்பு பண்ணினேன், அவங்க மேலே உயிராக வச்சேனே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிற்காமல் உங்களுக்குள்ளே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இருக்குது, அதை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்கிறேன். அவங்க இல்லாத உலகமே எனக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அவங்களே தேடி வரணும். அதுக்கு நீங்கள் தான் தைரியமாக இருக்கணும், தன்னம்பிக்கையோடு இருக்கணும். முதல்ல அவங்க பிளாக் பண்ணி போட்டுட்ட உடனே அவங்க பின்னால் கெஞ்சிட்டும் போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனத்தை செலுத்துங்கன்னு சொல்லுவேன். வாழ்க்கை எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்வீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ வாழ்கிற நாள் வரை சந்தோஷமாக வாழணும். அவங்க உங்கள் அன்பு வேண்டாம், இனி உனக்கிட்ட பேச மனம் இல்லை அப்படின்னு சொல்லி பிளாக் பண்ணிட்டு போனேன். ஃபோனை நம்பரை பிளாக் பண்ண அந்த உறவுக்காக கண்ணீர் வடிக்கிறது தப்பு. ஒன்று புரிஞ்சுக்குங்க, உண்மையான அன்பு ஒரு 3 நாள் நீங்கள் பேசாமல் இருந்து பாருங்கள், அவங்களால இருக்க முடியாது. அவங்க தேடி வந்து பேச தொடங்குவாங்க. உனக்கு என்ன ஆச்சு, ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்கன்னு சண்டை போடுவாங்க. இதுதான் உண்மையான அன்பு. ஆனால் இங்கே என்னென்னா, உண்மையான அன்புக்கு வேல்யூவே இல்லாமல் ஆகிப்போச்சு. இதுக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா? ஆமாங்க, ஒரு உறவு உங்ககிட்ட நீ ஏன் பேசலை, எதுக்காக பேசலை அப்படின்னு சொல்லி சண்டை போடுதுன்னா அது உண்மையான அன்பு இருக்கிற உறவு அப்படிங்கிறத புரிஞ்சிக்காமல் அளவுக்கு அதிகமாக அலட்சியப்படுத்தி லாஸ்ட்டில் அதே மனம் வந்து அது பிளாக் பண்ணி போட்டு போகக்கூடிய நிலைமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. அப்போது அப்படி நீங்கள் வந்து ஒருவேளை அவங்க ஃபோனை பிளாக் பண்ணி போட்டுட்டாங்க அப்படின்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கவனத்தை செலுத்தணும். சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறேன். சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கையில் எத்தனை வருஷம் யார் இருப்போங்கிறது தெரியாது. அன்பே இல்லாமல் போலியான ஒரு உறவுக்காக கண்ணீர் வடித்து உங்கள் டைமை உங்கள் நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொல்வேன். நீங்கள் சந்தோஷமாக இருந்து உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்துங்க. உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க, உங்களுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்குங்க. சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், கார்டனிங் வளர்க்கலாம். உங்களுக்கு எதெல்லாம் மனசுக்கு ஒரு தைரியத்தை தருதோ அதெல்லாம் நீங்கள் பண்ணலாம்.
உங்களுக்காக வாழுங்கன்னு சொல்லுவேன். இவ்வளோ நாள் ஆகியும் நீங்கள் நேசித்த உறவுக்காக நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவங்க எந்த இடத்துல இருந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, எங்கே இருந்தால் துக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஒவ்வொரு டீட்டெயிலையும் அறிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு எது சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அறிய மறந்து போயிருப்பீங்க. பாருங்கள், தனிமையாக இருந்து யோசித்து பாருங்கள், உங்களுக்காக நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் உங்களுக்கு தலைக்கு மிஞ்சின ஒர்க் இருந்த பிறகு வர அவங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்டே அதெல்லாம் ஒத்தி வச்சுட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் போனீங்க. ஆனால் அவங்க உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால் பிளாக் பண்ணிட்டாங்களா, அவங்க பின்னால் கெஞ்சாதீங்க, அவங்களுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க. நீங்கள் அமைதியாக இருங்க, பொறுமையாக இருங்க. உங்கள் வாழ்க்கை தரத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு வர என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி யோசிங்க. திறமையை வளர்த்துக்குங்க. உங்களுக்கு படிக்க நல்லா வரலையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலரிட்டி, அதாவது எல்லா மனுஷனும் திறமையோடு தான் வாழ்ந்திருப்பாங்க. யாருமே திறமை இல்லாத மனுஷன் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுவேன். அந்த திறமை என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதில் வாழ்க்கையில் முன்னேறணும். இதுதான் உங்கள் ஏமாக இருக்கணும். அப்போது நீங்கள் அவங்களே பின்னால் போகாமல், அவங்க பின்னால் கெஞ்சிட்டு இல்லாமல், அவங்கக்கிட்ட பேசக்கு ட்ரை பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனத்தை செலுத்தி நீங்கள் ஹாப்பியாக இருக்கும்போது உங்கள் பிளாக் பண்ண உறவு யோசிக்கும், என்னடா நம்ம இவ்வளோ பிளாக் பண்ணி வச்சுருக்கோம், அவங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிக்கலை, அவங்க திறமையாக வளர்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க சந்தோஷமாக இருக்காங்க, அவங்க அழலை அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் உங்களை பற்றி யோசிக்கவே தொடங்குவாங்க. ஆனால் முந்தியெல்லாம் பாருங்கள், இங்கே அவங்க பிளாக் பண்ண உடனே நீங்கள் அழுவீங்க, கெஞ்சுவீங்க, ஃபோன் போகாது, பிளாக் பண்ணால் ஃபோன் போகாது. ஆனாலும் நீங்கள் உங்கள் மொபைல்லேருந்து ஃபோனை அடிச்சுட்டே இருந்திருப்பீங்க. சரி, பிளாக் பண்ணிட்டாங்க, வாட்ஸ்அப்பு போவோம், வாட்ஸ்அப்பில் போய் மெசேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணால் அங்கேயும் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் உங்கள் டைம் எல்லாம் வேஸ்ட்டு பண்ணிவிட்டு உங்கள் நிம்மதியை இழந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க. அந்த வாழ்க்கையிலேருந்து வெளியே வாங்க, சந்தோஷமாக மாறுங்க. உங்கள் ஃப்ரெண்டு கூட உங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு போங்க, மனம் விட்டு பேசுங்க, சந்தோஷமாக இருங்க. அப்போது நீங்கள் இப்படி இருக்கும்போது உங்களை பிளாக் பண்ணி வச்சுருக்கவங்க ஒவ்வொரு மூமெண்ட்டையும் கவனிப்பாங்க. உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பய உணர்வு வரும். இவங்க இப்படி மாறிட்டாங்களே, ஏன் நம்மளை வந்து கெஞ்ச மாட்டாங்களா, நம்மக்கிட்ட கால் பண்ணி ஏன் பேசலைன்னு காரணம் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்க தொடங்குவாங்க. இப்படி தொடங்கும்போது நீங்கள் உங்கள் திறமையை வளர்க்கும்போது உங்களுக்கு மேலே ஒரு மதிப்பு வரும். உங்கள் மதிப்புன்னா என்ன அப்படின்னு சொல்லி புரிய வரும். நீங்கள் அதுக்கு டைமே கொடுக்காம, ஃபேஸே கொடுக்காம எனி டைம் அவங்க பின்னால் கெஞ்சிட்டு நிற்கும்போது அங்கே அவங்க உங்களை அலட்சியமாக தான் பார்ப்பாங்க. உங்கள் மதிப்பு என்னன்னு அவங்களுக்கு புரியவே செய்யாது. நீங்கள் புரிய வைக்க முயற்சி பண்ணலையே, அவங்களுக்கான ஃபேஸை நீங்கள் கொடுக்கலையே. நீங்கள் அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுத்து ஒரு கேப்பை கொடுத்தா தான் அவங்க அதை யோசிக்க டைம் கொடுங்கன்னு சொல்கிறேன். எப்போனாலும் பார்க்கலாம், எப்போனாலும் பேசலாம் அப்படின்னு சொல்லி டைமே கொடுக்காம எனி டைம் நீங்கள் அவைலபிளாக இருக்கும்போது அங்கே நீங்கள் அலட்சியப்படுத்தப்படுவீங்க. உங்கள் மதிப்பு அவங்களுக்கு தெரியாது. அதனால் அமைதியாக இருங்கன்னு சொல்கிறேன். அமைதியாக இருந்து முழு கவனத்தையும் உங்கள் வாழ்க்கையில் செலவு பண்ணுங்கள். உங்களுக்காக வாழுங்க, உங்கள் மதிப்பை உயர்த்துங்க, உங்கள் திறமையை வளர்த்துக்குங்க. அப்படிங்கும்போது தான் அவங்க உங்களை பற்றி யோசிக்க தொடங்குவாங்க. இப்படி யோசிக்க தொடங்குறது மட்டும் இல்லை, நம்ம இன்னும் அவங்கள பிளாக் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தால், உங்கள் மீது உண்மையான அன்பு வச்சுருந்தா அவங்கள நம்ம இழந்துருமோமோ அப்படிங்கிற ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ளே வரும். இந்த பய உணர்வு தான் அவங்க உங்கள் பின்னால் சுற்றி வர வைக்கும். அதனால் நீங்கள் அவங்க உங்களை தேடி வரணும், பிளாக் பண்ணவங்களே உங்களை தேடி வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா, அவங்க உங்கள் மீது கொண்ட அன்பு உண்மை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்கள் பிளாக் பண்ணவங்கள்ட்ட போய் காரணம் கேட்கண்டாம், கெஞ்சண்டாம். சந்தோஷமாக உங்கள் வாழ்க்கையில் கவனத்தை திருப்பி நீங்கள் வாழும்போதே உண்மையாக உங்களை நேசித்த உறவு உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களை தேடி வருவாங்க, உங்களை சுற்றி சுற்றி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன்.
நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற ஆல்ங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.